ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். அத்தனை கிரகங்களும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போது இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா, வளர்பிறை சந்திரனாகி 5, 6, 7 இடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் கடைசியில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு. முதல்ல 4 நாட்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்னு தான் சொல்லலாம். ஆனாலும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பயணங்களையும் செலவுகளையும் வீண் செலவுகளையும் கொடுக்கும் என்றாலும் கூட இதனை அடுத்து பௌர்ணமி யோகம் வேற ஏற்படுகிறது இல்லையா? அப்போ அந்த பௌர்ணமி யோக அமைப்பின் காரணமாக பெரிய செலவுகள், தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற அமைப்புகள் சந்திரனுடைய இருப்பாலும், சந்திரனே வளர்பிறை சந்திரனாக இருப்பதாலும் ஒரு நிலையில நன்றாகவே இருக்கின்றன. வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தகன ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அப்போது நண்பர்களால் ஆதாயம், காதல் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் சமரச போக்கு, கொஞ்சம் சண்டை சச்சரவு, பிரேக்கப் ஆயிடலாமா அப்படின்ற எண்ணங்கள்ல இருந்து வந்த காதலர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் நிலைமைகள்ல இருந்து வந்த மன அழுத்தங்கள் அப்படியே நல்லவையாக இருக்கக்கூடியது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரிகளோடு முரண்பட்ட தன்மைகள் எல்லாம் விலகக்கூடிய நிலைமை என மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம, செலவுகள் இருந்தாலும் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமா தாங்க இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கஷ்டப்பட தேவையில்லாத நல்ல வாரம் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் கடகத்திலேயே 3ஆம் அதிபதியாக வலுவாக இருப்பார். முதல் திங்கக்கிழமையிலிருந்து அந்த திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் நாளே, அந்த வாரத்தின் ஆரம்பமான திங்கக்கிழமையிலேயே முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தம்பி தங்கைகளால் ஏதேனும் லாபங்கள் இருக்கும். திங்கக்கிழமையில ஒரு நல்ல அறிமுகம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல அவர் கிரகண தோஷத்தில் வந்தாலும் கூட பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அவர் வரும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. என்னங்கய்யா யோக பலன் இருக்கும்? நல்ல சிந்தனைகள் இருக்கும். தெளிவாக முடிவெடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். இதுவரைக்கும் அந்த வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்றத தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம். ஏன்னா 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுறாரு. ராசியே புனிதமாக இருக்கிறது. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். 11ஆம் பாவகம் மிகுந்த வலிமையாக இருக்கிறது. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் எல்லா கிரகமும் 11ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. 11ஆம் பாவகம் வலுத்திருந்தாலே போட்டிகள் அற்ற, எதிரிகள் அற்ற, அதாவது ஆளே இல்லாத கிரவுண்டில் நீங்கள் மட்டும் தனியாக ஆடி ஜெயிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆகவே பெரிதாக சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற கடைசி நாட்களில் 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கனால சுப கடன்களுக்காக, ஏதேனும் வீட்டுக்காக, வாகனத்திற்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். அந்த கடன்கள் வாங்கினாலும் அதை அடைச்சிட முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வளர்ச்சிக்கான கடன்கள் தான் அமையும். வேலை அந்த 2 நாட்களில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வார இறுதி நாட்களில் ஏதேனும் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொன்னதை விட கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை 2ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிச்சாலும் 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் கூடியிருக்க 6, 8ஆம் இடங்கள் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கு. அப்ப 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல இவர் 3, 4, 5ஆம் இடத்துல அவர் வருகின்ற அமைப்பு. முதல் நாட்கள்ல திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளுமே பணம் காசு விஷயத்துல நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அவர் 3ஆம் இடத்துல வளர்பிறை அமைப்புகள்ல சந்திரன் இருக்கனால நல்ல அறிமுகங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, போட்டிகளில் வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்டர்வியூக்கு போறவங்க அந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இன்டர்வியூக்கு போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும்.
அந்த இன்டர்வியூ வந்து நம்ம இதில் இல்லை, ஆனால் இன்டர்வியூ தேதி அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இன்டர்வியூ வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தேதிகளில் ஒரு போட்டி தேர்வு எழுதுபவர்கள், அந்த அமைப்புகளில் சில முயற்சிகளை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாக இருப்பது வீடு வாகனம் தாயார் விஷயங்களில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். என்ன நல்ல பலன்களை தரும்? வாகன பிராப்தி உண்டு. இது வரைக்கும் வண்டி வாங்குறதுக்கு ஒத்துக்காத அம்மா அப்பா அந்த இடம் வண்டி வாங்குறதுக்கு ஒத்துக்குவாங்க, அவங்களே வண்டி வாங்கியும் தருவாங்க. ஒரு பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய அளவில் சலசலப்புகள் எதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்காது. உண்மையில அந்த அஷ்டமச்சனி காலத்தில் தான் கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க. இப்போ இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு வாரமாக இருப்பதால் சோதனைகள் எதுவும் இல்லாமல், குறிப்பாக பெண்கள் வழி மூலமாக ஒரு நன்மைகள் இருக்கும். சகோதரிகள் மூலமாகவோ, தன் மகள் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, அம்மா மூலமாகவோ, தோழிகள் மூலமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தை போன்ற சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள், முன்னேற்றங்கள், கொஞ்சம் காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம். கடகராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம், அருமையா இருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு நாள் அப்படியே சந்திரன் ஆட்சியாக உங்க ராசியிலே இருக்கிறார். ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போது உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க, தைரியமா இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். அந்த அமைப்பு இப்போ இருந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமச்சனி விலகி ஒரு வாரம் ஆச்சு இல்லையா? அப்போ எதை பற்றியும் ஒரு தெளிவான சிந்தனைகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம்லாம் விலகி போச்சு. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்கின்றதான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகி விட்டாலும் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் கடைசி 2 பாதங்கள் இருப்பவர்களுக்கு மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை போன்ற அமைப்புகள் இன்னும் தொடர்கின்றன. அவர்களுக்கு கூட ஜூலை மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். நிச்சயமா இனிமே கடகராசி தோத்து போகாது, எதிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சொந்த வாழ்க்கை சரியாமையில ஆண் ஏமாத்திட்டாரு, பெண் ஏமாத்திட்டாரு, வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, உடம்பு சரியில்லை, கடனாகி போச்சு, எல்லா விஷயங்களும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக வந்துவிட்டன. இந்த வாரத்திலிருந்தே பௌர்ணமி அமைப்புகளில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். 2, 3, 4 இடங்கள்ல இருக்கிறது. தனவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் வரக்கூடிய சூழல்களை எங்கிருந்து, எந்த வியாபாரம் பண்ணா, எந்த தொழில் பண்ணா, எந்த வேலைக்கு போனா பணம் வரும் என்பதற்கான அடையாள அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த நஷ்டங்கள், ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் தைரியமாக எதையும் எதிர்நோக்கலாம். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கொஞ்சம் பரவாயில்லப்பா, 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் வெளியே வந்துட்ட மாதிரி தானே தெரியுது என்கின்ற மாதிரியாக ஒரு இழந்த தன்னம்பிக்கை, இழந்த தைரியம், இழந்த வீரம், இழந்த ஒரு புத்துணர்ச்சி, இழந்து போன ஒரு மாதிரியான தைரியம் இல்லாத நிலைமை, கலக்கங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு உற்சாகம் வரக்கூடிய நல்லதொரு வாரமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.